ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபராசக்தி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டுதான் உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன். உனக்கு நடந்ததை கூறவே வந்திருக்கின்றேன். நீ அறியப்படாத ஒன்றை அறியப்படுத்த வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தங்கமே. நாளுக்கு நாள் உன் வலிகளும் வேதனைகளும் அதிகமாக கொண்டுதான் இருக்கின்றது. சுற்று வட்டாரங்களில் இருப்பவர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் எப்படியோ உன் செவிகளில் வந்து சேர்ந்து விடுகின்றது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் செய்யும் காரியங்களும் இதுவரை உன்னை பாதித்து உள்ளாக்கி கொண்டே இருக்கின்றது. அது எப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை மட்டும் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்னிடம் மட்டும் ஏன் யாரும் எளிதில் பழகுவது இல்லை? ஒவ்வொருக்கொருவர் எத்தனை பாசமாகவும் அன்பாகவும் இருக்கின்றார்கள். அந்த பாசத்தில் 1% கூட என்னிடம் யாரும் காட்டுவது கிடையாது. என்னிடம் யார் பாசமாக இருப்பது கிடையாது. ஏன் அப்படி என்னை பார்த்து எல்லோரும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள்? என்னை யாருக்கும் பார்த்தால் பிடிக்கும் அளவிற்கு நான் இல்லையா? இல்லை என் குணம் சரியில்லாமல் இல்லை? என்னிடம் யாரும் பேச வார்த்தைகள் சரியாக இல்லாமல் தவறாக இருக்கின்றதா? நான் எல்லோரையும் நடிப்பில்லாமல் பேசுவது, உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே எல்லோரிடமும் பேசிவிடுகின்றேன். அது யாருக்கும் பிடிப்பது கிடையாது. நான் பேசினால் மட்டும் முகத்தை சுளித்து செய்கின்றார்கள். நான் பேசலாம் என்று சென்றால் அங்கு இருப்பவர்கள் களைந்து விடுகின்றார்கள். என்னையும் அன்பாக பார்க்க கூட இங்கு யாரும் கிடையாதா? ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது? என் குடும்பத்தையும் என்னையும் தனிமைப்படுத்தும் அளவிற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? இல்லை யாருக்கு என்ன பிழை செய்து விட்டேன்? என்னிடம் பழகுபவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று நான் நினைத்து நீ மிகவும் வழியில் துடித்து கொண்டிருக்கின்றாயா தங்கமே? உன் இடத்திலோ இல்லை உன் குடும்பத்தின் இடத்திலோ எந்த ஒரு பிழையும் கிடையாது. நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் என் தங்கமே. உனக்கு செய்யப்பட்ட செய்வினை ஒன்று இருக்கின்றது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து இப்பொழுது ஒரு அடி மாறிக்கொண்டு இருக்கின்றது. கருப்பாகவும் குள்ளமாகவும் அது உன் வீட்டினுள் திரிந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே தெய்வ சக்தி மீறி ஒரு தீய சக்தி வீட்டிற்குள் உலாவி கொண்டிருந்தால் அவர் முகத்தில் உள்ள தெய்வ கடாட்சம் குறைந்துதான் செய்யும். ஏவிவிட்ட ஏவல் உன் வீட்டிற்குள் திரிந்து கொண்டிருக்கின்றது. அதனுடன் பாதிப்பு உன் முகத்தில் காட்டத்தான் செய்யும். எப்படியாவது உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த கர்ம வினைகளையும் உனக்கு ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இவையெல்லாம் செய்வினைகளையும் ஒன்று அணைத்து எதிர்மறை செய்வினைகளாக வெளியேற்றி விட்டால் உன் வீட்டின் நிலை சரியாகிவிடும் தங்கமே. காலகட்டத்தின் காரணமாக எல்லாம் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது. இதனை புரிந்து கொள் என் தங்கமே. நான் இல்லாமல் உன் வாழ்க்கை எங்கு போகும்? நான் இருப்பதனால் உன் வாழ்க்கையில் கொஞ்சமாகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் உனக்கு இருக்கின்றேன் என் தங்கமே. நீ கொஞ்சம் குறைவாகத்தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் உனக்கு புரிகின்றதா? நான் இல்லை என்றால் உனக்கு இது பல மடங்காக பெரிதாகிருக்கும். ஏனோ நான் உன்னுடன் இருக்கும் ஒரே காரணத்திற்காக தீய சக்திகளை சிறிதளவு நான் கட்டுப்படுத்தி உனக்கு வழியை காட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த தீசத்தை முழுமையாக உன் வீட்டை விட்டு வெளியேற்ற இன்னும் என்னால் முடியவில்லை. அதனால் தான் உனக்கு அந்த கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் சீக்கிரமாக உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். நான் இருப்பதால் உனக்கு குறைவாக எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இதை புரிந்துகொள் என் தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் கெட்டு போக வேண்டும் என்றுதான் உன்னை கெட்டு போக வைக்கின்றார்கள். அவர்களிடத்திலேயே நீ அன்பை தேடி உனக்கு அன்பு எப்படி கிடைக்கும் என் தங்கமே? என் குழந்தையை இன்னும் சிறிய பிள்ளையாகவே இருந்து கொண்டிருக்கின்றாயே. கொஞ்சம் தெளிவாகவும் விவரமாகவும் இரு. எப்பொழுதுமே
தான் உன் வாழ்க்கையில் காப்பாற்ற முடியும். அப்பொழுதுதான் நான் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற முடியும். இதற்கு மேல் வரும் தீய சக்திகளை உன்னால் சரிகட்ட முடியும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் சரிகட்ட வேண்டும் என்று உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் சரியான கட்டத்திற்கு அழைத்து செல்ல அதுதான் உதவு செய்யும். என் தங்கமே, நீ என்ன ஏளனம் செய்தாலும், என்ன சொல்கின்றாய் என்று என்னை பார்த்து நீ சிரித்தாலும் அதுதான் சத்தியம். இதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உனக்காகத்தான் உன்னிடம் வந்து இவ்வளவு நேரம் என் நேரங்களை வீணாக்கி உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் என் குழந்தைக்கு பெரிதாக ஒரு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது. என் குழந்தைக்கு நடக்கின்ற எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்றுதான் இந்த தாய் உன்னிடம் இவ்வளவு நேரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை ஒரு முறை கேள். இல்லை என்றால் தள்ளிவிட்டு சென்றுவிடு. என் தங்கமே, உனக்காக உன் தாய் நான் என் நேரங்களை செலவிட்டு உனக்காக நடக்கின்ற அனைத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னை நம்பி செய்த பூஜைகளும் புனஸ்காரங்களும், என்னை மனதார வேண்டிய உன் உள்ளமும், என் மேல் பாசம் வைத்திருக்கின்ற அந்த பாசமான உள்ளமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிக்கும். அதனால்தான் நீ நல்லாயிருக்க வேண்டும் என்ற காரணத்திலால் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இவற்றையெல்லாம் உன் வீட்டை விட்டு விரட்டி உன் முகத்தில் தெய்வ கடாட்சத்தை உண்டாக்குவேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் இரு தங்கமே. உனக்கு நடக்கவற்றை எல்லாம் நல்லதாக மாற்றி உனக்கு இன்பத்தை மட்டும் கொடுக்கவே உன் தாய் நான் இருக்கின்றேன். எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு அன்போ நல்லது எல்லாவற்றையும் கொடுக்க உன் தாய் நான் வழி செய்கின்றேன். எதற்காகவும் கலங்காதே. உனக்கு துணையாக எந்தவித சூழ்நிலையிலும் உன் தாய் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, என்னை தள்ளிவிடாதே. தள்ளிவிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் கிடையாது. பிறகு நீயே வருந்துவாய். என் தங்கமே, ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.